Next part 11th one பாருங்க. If A is equal to 1 tan x minus tan x 1 ஒரு 2 by 2 matrix A கொடுத்துருக்காங்க. Show that A transpose into A inverse A inverse equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x ன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே, A transpose into A inverse equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x. அப்போ ஏலேருந்து A transpose வேணும் பண்ணுங்கள். அடுத்து ஏலேருந்து A inverse வேணும். ஓகே, ஃபஸ்ட்டு A இன்வர்ஸ் என்ன பண்ணணும்னா மாடலஸ் ஆஃப் A போடணுமா? மாடலஸ் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் 1 tan x மைனஸ் tan x 1 நெக்ஸ்ட் பண்ணால் 1 ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ் தான் 1 ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ் நாட் ஈக்குவல் 0. A இன்வர்ஸ் எக்ஸிஸ்டா மாடலஸ் ஆஃப் A நாட் ஈக்குவல் 0 A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இங்கேப்போ A ட்ரான்ஸ்ஃபர் போட்டிங்கன்னா 1 என்ன வரும் 1 மைனஸ் tan x tan x 1. ஓகே, இப்போது மாடலஸ் ஆஃப் A ஃபைன் பண்ணிச்சு. அப்போ A இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு அட்ஜியே சொல்லணுமா? இது 2/2 தானே. அப்போ 2/2க்குனா நீங்கள் அட்ஜியை டேரெக்டாக சொல்லிக்கலாமா? ஆமாம், இதை ப்ளேஸ் சேஞ்சு சேஞ்ச் அதே தான் வரும். இதுக்கு சைன் சேஞ்சு, இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். 1 மைனஸ் tan x tan x 1 A இன்வர்ஸ் ஃபார்ம்லாம் என்ன? A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 மாடலஸ் ஆஃப் A இன்ட்டு அட்ஜி. ஓகேவா? ஓகே, அப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை மாடலஸ் ஆஃப் A வந்து 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸா அட்ஜி எடுக்கலாமா? 1 மைனஸ் tan x tan x 1. அடுத்து 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸு 1 மைனஸு tan எக்ஸுக்கு sin x பை காஸ் எக்ஸ் எடுக்கலாமா? tan x sin x பை காஸ் எக்ஸா. ஓகே, 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் தட் இஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸா. ஓகேவா? அப்போ 1 பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, இதெல்லாம் அப்படி எழுதிக்கோங்க. 1 பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னால் காஸ் ஸ்கொயர் எக்ஸா, ஏன்னா சீக்கன்கிறது காசோட ரெசிப்ரோக்கல். அப்போ 1 பை காஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போது இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் கொண்டு உள்ளார கொண்டு போடுங்க. அப்போது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 1 காஸ் ஸ்கொயர் எக்ஸா. அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து இங்கே மட்டும் வரும்போது ஒரு ஸ்கொயரும் இந்த காசும் கேன்சல் மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸா. அது மாதிரி இந்த ஸ்கொயரும் ஒரு காஸ் எக்ஸும் கேன்சல் காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸா. காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 1 வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸா. ஓகே, அப்போ திஸ் இஸ் என்னது A இன்வர்ஸ்னா. அடுத்து இப்போ நீங்கள் ஃபைனல் பண்ண A டிரான்ஸ்போஸும் A இன்வர்ஸும் மட்டும் பண்ணலாமா? A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A இன்வர்ஸ். A டிரான்ஸ்போஸ் எழுதிக்கோங்க, A இன்வர்ஸ் எழுதி. இப்போ இந்த ரெண்டையும் மல்டி பண்ணலாமா? மல்டி பண்ணதுக்கு முன்னாடி இந்த tan x sin x பை காஸ் எக்ஸ் எழுதிக்கலாமா? இந்த மாதிரி tan x sin x பை காஸ் எக்ஸ் மைனஸ் sin x பை காஸ் எக்ஸ் sin x பை காஸ் எக்ஸ். இப்போ இந்த ரெண்டு என்ன மல்டி பண்ணணுமா? ஓகே, மல்டி பண்ணுங்க. 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸு காஸ் ஸ்கொயர் எக்ஸு. அடுத்து இந்த ரோவையும் இந்த காலம் தானே மைனஸ் sin x காஸ் எக்ஸ் இன்ட்டு sin x காஸ் சொல்லும்போது இந்த எது கேன்சல் இந்த காஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் sin x இன்ட்டு sin x sin ஸ்கொயர் எக்ஸா. அடுத்து 1 இன்ட்டு மைனஸ் sin x காஸ் எக்ஸ் மைனஸ் sin x காஸ் சொல்லுவோம். இங்கே பண்ணும்போது காஸ் எக்ஸும் ஸ்கொயரும் கிடச்சிடும் மைனஸ் sin x காஸ் எக்ஸா. நெக்ஸ்ட்டு sin x காஸ் எக்ஸ் sin x போய் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸா என்ன வரும்? காஸ் எக்ஸும் ஸ்கொயரும் கிடச்சிடும். அப்போ sin x காஸ் எக்ஸா. அடுத்தபடியா 1 இன்ட்டு sin x காஸ் எக்ஸ் sin x காஸ் எக்ஸா. அடுத்து sin x போய் காஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் sin x காஸ் எக்ஸ் என்ன கிடச்சி காஸ் எக்ஸ் கிடச்சிடும் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸா. 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸா. அடுத்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸு. இங்கே மைனஸ் sin x காஸ் எக்ஸ் மைனஸ் sin x காஸ் மைனஸ் 2 sin x காஸ் எக்ஸா. அடுத்து sin x காஸ் எக்ஸ் ப்ளஸ் sin x காஸ் எக்ஸ் 2 sin x காஸ் எக்ஸா. இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஃபஸ்ட்டுனா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸா. காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா 11th பார்த்தோம்ல என்னது காஸ் 2 தீட்டாவா. காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் 2 தீட்டாவோட ஃபார்முலா. ஓகேவா? அப்போது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் காஸ் 2x 2 sin x cos x 2 sin theta cos theta sin 2 theta minus sin 2x the 2 sin x cos x sin 2x cos square x minus sin square x cos 2x. Okay, but therefore A transpose into A inverse equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x. Hence next 12th one pa பாருங்க. Find the matrix A. Find the matrix A for which A into 5 3 minus 1 minus 2 is equal to 14 7 7 7. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இதை A வேல்யூ கேட்குறாங்கண்ணே எழுதிக்கலாமா? இதை B இந்த 2/2 மேட்ரிக்ஸை Bன்னு எடுத்துக்கோங்கப்பா. இந்த 2/2 மேட்ரிக்ஸை Cன்னு எடுத்துக்கலாம். AB ஈக்குவல் டு C நமக்கு A தான் தேவை. இந்த B அந்த பக்கம் போனால் B இன்வர்ஸ் ஆகிடும் என்ன. அப்போ A is equal to C into B inverse ஆல்ரெடி இங்கே C இருக்குது. இந்த B அந்த ஒன்றப்போ B இன்வர்ஸ்னா. ஓகே, அப்போது C அப்படி எழுதிக்கோங்க. B இன்வர்ஸ் ஃபைன் பண்ணலாமா? B இங்கே இருக்கா B. ஓ மாடலஸ் ஆஃப்
பி இன்வெர்ஸ்னால் மாடல்ஸ் ஆஃப் பி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடுங்க. மாடல்ஸ் ஆஃப் 5 3 -1 -2 -10 + 3 -7. இப்போ மாடல்ஸ் ஆஃப் பி நாட் ஈக்குவல் 0, பி இன்வெர்ஸ் எக்ஸிஸ்டா. அப்போது இந்த மாடல்ஸ் ஆஃப் பி நினச்சா அது அட்ஜிபியா, இதுக்கு அட்ஜிபி சொல்லுங்கள், இதுக்கு ப்ளேஸ் சேஞ்சு, இதுக்கு சைன் சேஞ்சு. அப்போ -2 -3 1 5 வருமா. பி இன்வெர்ஸ் ஃபார்ம் என்ன, 1/(-) மாடல்ஸ் ஆஃப் பி இன்ட்டு அட்ஜிபியா. அப்போ 1/(-) -7 இன்ட்டு அட்ஜிபி எழுதிக்கலாமா. இந்த மைனஸ் மட்டும் உள்ள ஒன்று பண்ணலாமா, -1 உள்ளார இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டோம்னா மைனஸ்லாம் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ்லாம் மைனஸ் ஆயிருமா. இப்போ பி இன்வெர்ஸ் = 1/7 இன்ட்டு 2 3 -1 -5 ஆயிருமா. நீங்கள் ஃபைண்ட் பண்ண பி இன்வெர்ஸ் இதுக்கு சர்ச் பண்ணுங்கள். பி இன்வெர்ஸ் பண்ணிச்சா. அப்போ இந்த 14 7 7 7 ஒரு 7 வெளில எடுத்துலாமா. அப்போ 2 1 1 1 இந்த 7 7 கேன்சல் பண்ணிக்கலாமா. ஸோ இது ஒரு 2/2, இது ஒரு 2/2. இந்த 2 2/2 அப்படி மல்டி பண்ணிக்கலாமா. 2 2s are 4 -1, 2 3s are 6 -5, 2 1s are 2, 1 × -1 -1, 1 3s are 3, 1 × -1 -5, 4 -1 3, 6 -5 1, 2 -1 1, 3 -5 -2. Therefore A is equal to 3 1 1 -2. ஓகேவா. அடுத்தபடியாக 13th given A is equal to 1 -1 2 0, B is equal to 3 -2 1 1 and C is equal to 1 1 2 2. இந்த மாதிரி ஏபிசியில் ஒரு 3 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்து find matrix X such that AXB is equal to C. AXB is equal to Cன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதில் ஏபிசி 3 மேட்ரிக்ஸ் கொடுத்து எக்ஸோட வழி என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, கிவன் பாருங்கள் AXB is equal to C. அப்போ XB is equal to A inverse into C. A இந்த ஓன A inverse. ஓகே, அப்போ therefore X is equal to இந்த B அந்த ஓன B inverse ஆயிருமா. அப்போ X is equal to A inverse C B inverse தான். ஓகேவா. அடுத்தபடியாக நீங்கள் A inverse B inverse கண்டுபிடலாமா. ஓகே, A inverse வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடலஸ் ஆஃப் A 2 வருது, நாட் ஈக்குவல் 0, A inverse எக்ஸிஸ்ட். ஸோ அட்ஜி A 0 1 -2 1 வருமா. A inverse ஃபார்முலா 1/(-) ஆஃப் A இன்ட்டு அட்ஜேவா. அப்போ 1/(-) ஆஃப் A வந்து 2 இந்த அட்ஜேவா. அது மாதிரி B இன்வெர்ஸ் மாடலஸ் ஆஃப் B 3 -2 1 1, ஸோ 3 + 2 5. B இன்வெர்ஸ் எக்ஸிஸ்டா. அட்ஜி B தர்கா போடுங்க. 1 2 -1 3. B இன்வெர்ஸ் ஃபார்முலா 1/(-) ஆஃப் B இன்ட்டு அட்ஜி B. ஸோ மாடலஸ் ஆஃப் B 5. அப்போ 1/5 இன்ட்டு 1 2 -1 3. ஸோ A இன்வெர்ஸ் B இன்வெர்ஸ் இமேஜாக சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 1/2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈக்குவல் டு A இன்வெர்ஸ்க்கு 1/2 இன்ட்டு 0 1 -2 1. C அப்படி எழுதிக்கலாம். C வந்து 1 1 2 2. அடுத்து B இன்வெர்ஸ் வந்து 1/5 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/5 1/10. ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த 2 மேட்ரிக்ஸ் மட்டும் பண்ணுவோம். அடுத்து இந்த மேட்ரிக்ஸ் எழுதி இந்த 2 மேட்ரிக்ஸ் மட்டும் பண்ணால் 2 2 0 0 வருதா. அடுத்து இங்கே 1 2 -1 3. இப்போ இந்த 2/2 மேட்ரிக்ஸ் மட்டும் பண்ணுங்க. ஓகே, என்ன வரும் 2 -2 4 + 6 0 0. அப்படி எல்லாமே 0 தான் வரும். ஓகேவா. என்ன வருது பாருங்கள். ஸோ அப்போ 1/10 இன்ட்டு 0 10 0 0. இந்த 10 இந்த இதுலேருந்து ஒரு 10 வெளில எடுத்தலாமா. அப்போ 10 10 கேன்சல் ஆயிரும். அப்போ X is equal to 0 1 0 0. ஓகேவா. ஸோ அப்போ அவங்க கேட்டுங்க 2/2 மேட்ரிக்ஸ் X is equal to ஆன்சர் அப்போ 0 1 0 0. ஓகேவா. அடுத்தபடியாக 14th ஒன் லாஸ்ட் ஒன் இந்த எக்ஸஸில் பார்க்கக்கூடிய லாஸ்ட் ஒன். இப்போ A is equal to 0 1 1 1 0 1 1 1 0 சொல்லி ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா ஸோ தட் A inverse equal to 1/2 இன்ட்டு A² - 3i ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஐனதுப்பா. ஆமாம், ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஆன்சர் என்ன 1 0 0 0 1 0 0 0. ஓகே, A inverse equal to 1/2 இன்ட்டு A² - 3i ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்களா. இந்த 2 ஒன்று கிராஸ் பண்ணுறாங்க. 2A inverse equal to A² - 3i. ஓகே, ரெண்டு பக்கமும் A கொண்டு மல்டி பண்ணுங்கள். 2A inverse equal to இங்கே A கொண்டு பண்ணால் A³ - 3i ஆயிருமா. A இன்ட்டு A inverse i. அப்போ 2i is equal to A³ - A இன்ட்டு I is equal to A வா. A³ - 3a வா. அப்போ it is enough to prove that 2i is equal to A³ - 3a. ஓகேவா. அப்போது நீங்கள் 2i is equal to A³ - 3aன்னு ப்ரூவ் பண்ணால் போதுமா. ஓகேவா.
ஓகே, அப்போ ஏ க்யூப்னு சொல்லுவோம். அப்போ இதில் ஏ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் ஏ இன்ட்டு ஏ எழுதிக்கும் ரெண்டையும் மட்டும் பண்ணுவோமா? மட்டும் பண்ண என்ன கிடைக்குது? 2 1 1 1 2 1 1 1 2. அடுத்து ஏ க்யூப், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் ஏ இன்ட்டு ஏ க்யூப் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எழுதிக்கும், அடுத்து ஏ எழுதிக்கோங்க. இப்போ இந்த 2 3/3 மேட்ரிக்ஸும் மட்டும் பண்ணுங்க. மட்டும் பண்ண நடக்குது? ஏ க்யூப் ஈக்குவல் 2 3 3 3 2 3 3 3 3 3 2ன்னு கிடைக்குதா? ஓகேவா? அடுத்தபடியாக ஏ க்யூப் மைனஸ் 3 போடலாமா? ஏ க்யூப் மைனஸ் 3 ஏ க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏ எழுதிக்கோங்க. 3 கொண்டு உள்ளே முடிக்கணும். 0 3 3 3 0 3 3 0 3 3 0வா? எப்போ ஐனா நின்றுல ஐங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸாக வார்டர் 3 3A தானே? 3A. அப்போ 3 கொண்டு உள்ளே முடிக்கணும். ஓகே, இப்போ இந்த இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணுமா? 2 மைனஸ் 0 2 3 மைனஸ் 3 0 3 மைனஸ் 3 0 3 மைனஸ் 3 0 2 மைனஸ் 0 2 3 மைனஸ் 3 0 3 மைனஸ் 3 0 3 மைனஸ் 3 0 2 மைனஸ் 0 2. ஓகேவா? இதில் காமனாக 2 எடுத்திங்கன்னா 1 0 0 0 1 0 0 0 1 தட் இஸ் ஐயா. அப்போ ஏ க்யூப் மைனஸ் 3 ஏஸ் ஈக்குவல் டு 2ஐன்னு கிடைக்குதா? ஓகேவா? ஹென்ஸ் ட்ரூ. ஏ க்யூப் மைனஸ் 3 ஏஸ் ஈக்குவல் டு 2i. ஓகேவா? இதோட 1.1 எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்மும் முடிஞ்சு. ஓகேவா? அடுத்த கிளாஸில் நம்ம 1.2 அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.